வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு மசாலா. இது வந்து பூரி கூட அட்டகாசமான காம்பினேஷன். நம்ம இந்தியன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸ்க்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வந்து உருளைக்கிழங்கு. இது வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடாம பாயில் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. டயபெட்டிஸ் இருக்கவங்க இது எடுக்கிற அளவு வந்து கம்மியாக எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு சாப்பிட்றதால நம்மளுடைய வெயிட்டும் கெயின் ஆகும். அதே மாதிரி ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா இதை வேக வச்சு நல்லா மசிச்சும் கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். இது வந்து 4 மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு. இப்போ இதை வேக தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து 5லேருந்து ஒரு 6 விசில் வரைக்கும் வரட்டும். நம்ம பெரிய குக்கராக வச்சோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ப்ரெஷர் இருக்கும். நம்ம சின்னதை வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக விசில் வந்துடும், சீக்கிரமாகவும் ப்ரெஷர் இறங்கிடும். நம்ம உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப வெந்திருக்காது. இப்போ இதை வேகட்டும். இப்போ ஒரு பேனில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு 30 செகண்ட் போல் நம்ம வறுத்துக்கலாம். இதெல்லாம் வறுத்ததும் இப்போ இதில் ஒரு துண்டு அளவு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம வந்து இதுக்கு வேறு எந்த காரமும் சேர்க்க மாட்டோம். வெறும் பச்சை மிளகாய் காரம் தான். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது வந்து 1 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே வறுத்ததும் நம்ம வந்து இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வந்து நீளமாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கினா நல்லா இருக்காது. ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கினதும் இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வந்து கொஞ்சம் மஞ்சளாக தான் இருக்கும். நம்ம இங்கே கலர்லாம் சேர்க்க வேணாம். வெறும் இந்த மஞ்சத்தூளியே ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் ஒரு 30 செகண்ட் போல் நம்ம வதக்கிக்கலாம். இந்த மஞ்சத்தூளுடைய வாசனை வந்து இப்போ இந்த வதக்கிறதுலே போயிடும். இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் வதக்க விடலாம். இப்போ இது வதங்கினதும் இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்ம மசாலாவுக்கு வந்து திக்னஸ் கிடைக்கும். இப்போ உருளைக்கிழங்கு இந்த மசாலா எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஏதாவது பெருசாக உருளைக்கிழங்கு இருந்துச்சு அப்படின்னா அதையும் கொஞ்சம் தூளாக நசுக்கி விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஏதாவது உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் நல்லா அமுத்தி விட்டுட்டு இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். இது வந்து 3லேருந்து 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ இது கொதித்ததும் இதில் வந்து கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இதை இறக்கிடலாம். நம்மளுடைய சுவையான உருளைக்கிழங்கு மசாலா இங்கே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ஆரோக்கியமாக சாப்பிட்லாம்.